Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. அம்மன் கருணையின் கதை. ஒரு காலத்தில் பசுமை மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் அன்புடனும் அமைதியுடனும் வாழ்ந்தனர். கிராமத்தின் வலிமையான வயல்கள் சோலையில் பசுமையாக விளைந்தது. பறவைகள் சுகமாக பறந்தன. சிறிய குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடினர். எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் பழக்கம் இருந்தது. ஆனால் ஒரு வருடம் மழை வரவில்லை. வயல்கள் உலர்ந்து கிணறுகள் வறண்டு நிலம் வெட்கின்றது போல காட்டினது. பசுமை மாறி மஞ்சள் நிறமாக மாறியது. மக்கள் தினந்தோறும் கவலையுடன் இருந்தனர். எப்பொழுது மழை வரும், நம் வயல்கள் உழவோமா என கேள்வி எழுந்தது. அந்த நேரத்தில் ஒரு நாள் கிராமத்தின் எல்லையில் இருக்கும் புனிதமான மரத்தடியில் ஒரு மென்மையான ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து ஒரு மகளிர் உருவம் வெளிப்பட்டது. அவளின் கண்களில் கருணை, முகத்தில் புன்னகை. அவள் யாருமல்ல, அம்மன். கிராம மக்கள் அந்த ஒளியை பார்த்து அச்சமும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வுடன் வணங்கி தங்கள் துன்பங்களை சொல்லத் தொடங்கினர். எங்கள் வயல்கள் உலர்ந்து விட்டன, எங்கள் கிணறுகள் வெறிச்சோடியுள்ளது, எங்களை காக்கவும் அம்மனே என்று அவர்கள் அழுத்தமாக கூறினர். அம்மன் அருளால் அதிசயம். அம்மன் மெதுவாக தனது கைகளை உயர்த்தினாள். அவள் கைகளிலிருந்து வெண்மை பொழியலான ஒளி காற்றோடு கலந்தது. அடுத்த நொடியில்தான் அதிசயம் நிகழ்ந்தது. வானத்தில் கருமேகங்கள் திரண்டு மெதுவாக மழைத்துளிகள் விழத் தொடங்கின. வயல்கள் மகிழ்ச்சியுடன் பசுமையடைந்தன. நிலத்தின் மனம் கிராமத்தை நிரம்ப விருந்து கொண்டது. கிராம மக்கள் அம்மனே சாரணம் என்று முழங்கினர். மழைத்துளிகள் குழந்தைகளை ஆட்டத்தில் இணைத்தன. பெரியவர்கள் கைகளில் தண்ணீர் தொட்டும் மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அம்மனின் போதனை. அம்மன் அனைவரையும் பார்த்து மென்மையாக கூறினாள். நான் மழையை மட்டும் தர வரவில்லை, நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழுங்கள், அன்பை பகிருங்கள், இயற்கையை காப்பாற்றுங்கள், அதுவே என் உண்மையான ஆசிர்வாதம். அவ்வாறு சொல்லி அம்மன் மெதுவாக ஒளியாகி உயரி வானில் மறைந்தாள். அந்த நாள் முதல் கிராம மக்கள் அம்மனை ஆண்டுதோறும் பூஜை செய்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடத் தொடங்கினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். வயல்கள் சுத்தமாக வளர்த்தனர். குளங்கள் மற்றும் கிணறுகள் பராமரிக்கப்பட்டன. கிராம மக்கள் உணர்ந்தார்கள், உண்மையான அருள் என்பது மழை போன்ற அதிசயம் அல்ல, அன்பு, நன்றி, ஒற்றுமை எனும் நல்லுணர்வுகளே என்று. கிராமத்தின் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் அந்த கதை தலைமுறை முதல் தலைமுறைக்கு சொல்லத் தொடங்கினர். அம்மனின் படைப்பு அவர்கள் மனங்களில் ஒளியாக இருந்து ஒவ்வொருவரையும் நல்லதுக்கும் ஒருமைக்கும் வழிநடத்தியது. கதையின் நற்செய்தி. அன்பு, நன்றி, ஒற்றுமை இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரும். அம்மன் வடிவம் அந்த நல்லுணர்வுகளுக்கான பிரதிமை என்று கிராம மக்கள் நம்பினர். Create a cheerful day for a good day. Background music crack for children's YouTube and screen. The music should be